அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமாக புதுசாக திருமணம் முடிக்கிற பல பேர் மத்தியில் எழுகின்ற ஒரு எண்ணங்கள் என்ன அப்படின்னோம்னா, கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம், ஒரு 6 மாதம் 1 வருஷம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவோம், குழந்தை அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி போடுவோம். இப்போ தானே கல்யாணம் முடிச்சிருக்கோம், ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகட்டும் அப்படிங்கிற சிந்தனா சக்தி இருக்குது. எதற்கு அப்படின்னா, கணவனோ மனைவியோ புரிந்துணர்வு கம்மியாக இருக்கும் பொழுதோ, இல்லை கணவனின் குடும்பம் அவங்க சார்ந்த ஒரு சில சிக்கல்கள் வந்ததுன்னா இலகுவாக பிரிந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற சிந்தனை இருக்குது. சரிங்களா? இது தவறான சிந்தனை. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதன் படிக்கிறான் அப்படின்னா நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பளம் வாங்கணும், சம்பாத்தியம் வாங்கணும். அதுபோல் திருமணம் அப்படிங்கிறது எதற்குன்னா, 2 உறவுகள் பின்னி பிணைந்து தன்னுடைய வம்சாவளியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளால் நம்ம அந்த பிரபஞ்சத்தால் இந்த சமுதாயத்தால் இணைக்கப்பட்ட ஒரு பந்தம். இப்படி இருக்கும் பொழுது நம்ம குழந்தை பேரினை 1 வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் தள்ளி போட்டிருப்போம், இப்போ தானே கல்யாணம் பண்ணோம், நம்ம நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகி நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, உதாரணமாக உங்களுடைய அட்சய லக்னம் அப்படிங்கிறது மாறுது, இல்லை அட்சய நட்சத்திர புள்ளி மாறுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணமாக அட்சய நட்சத்திர புள்ளி அட்சய லக்னத்துக்கு 2ல் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு காலங்கள் கழித்து நீங்கள் குழந்தை அப்படிங்கிற சிந்தனை வரும்பொழுது அதிகமான அழுத்தத்தை கொடுக்கும். குழந்தை வேணும் நினைப்போம், குழந்தைங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதனால தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, குழந்தை தள்ளிப்படக்கூடாது, இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் அப்படிம்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறனால காலத்தே பயிர் செய் அப்படிங்கிறது போல் நம்ம திருமணம் அப்படிங்கிற பந்தம் பெரியவர்களால் இணைக்கப்படுது அப்படின்னா, அந்த பந்தத்தில் இணையும் பொழுது அந்த குழந்தை அப்படிங்கிற நம்மளுடைய குலதெய்வ கிடைக்கக்கூடிய அந்த சொத்து அதை நம்ம வாங்கிக்கணும், அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு புரியணும். நம்மளாக அது வேண்டாம், தற்சமயம் தள்ளி போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் லக்னங்கள் திடீர்னு யாராவது ஒரு ஆளுக்கு மாறிடும். அட்சய லக்னம் மாறும் பொழுது 5ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ 6, 8 அப்படிங்கிற சஷ்டாசமாக இருந்துட்டால் அந்த 10 வருட காலங்களும் குழந்தைக்காக நீங்கள் அல்லாட வேணுங்கிற தன்மை வந்துடும். அப்படின்றனால எங்கும் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும். திருமணம் அப்படிங்கிற பந்தம் அப்படின்னு இணைகிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, குழந்தை அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் செய்யணும். இருமணம் இணையுது, சங்கமிக்கிறாங்க, வாழ்க்கையில் நம்முடைய சந்ததியினரை இந்த பூலோகத்துக்கு நம்ம வரவழைக்கிறதுக்கான நிகழ்வு தான் குழந்தை. அதனால் எப்பயுமே குழந்தை சார்ந்த விஷயத்தை தள்ளி போடவே கூடாது அப்படிங்கிறது என்னுடைய சிறு கருத்து. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.